அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேல சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் தினமும் நம்ம அதை தான் ப்ரீ மார்க்கெட்ல பார்க்குறோம். அந்த வேல்யூவும் நம்ம மென்ஷன் பண்றோம். அதுக்கப்புறம் அது போஸ்ட் மார்க்கெட்டா நடந்திருக்கான்றதும் வீடியோவும் நம்ம போடுறோம். அப்போ இந்த வீடியோட நோக்கம் என்னன்னா, நீங்க சிந்திக்கணும். மேக்ஸ் சார்ந்து நீங்களே ஒன்னா கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க, படிங்க. தெரியாம மட்டும் ஆப்ஷன் பையிங் தயவு செய்து பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஒரு வேல்யூ சொல்றோம், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல சொல்றோம்னா மார்க்கெட்டை நம்ம மென்ஷன் பண்றது இல்லை. மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ இங்க இருக்கு 22,800 சப்போர்ட், 22,900 ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்றது இல்லை. மார்க்கெட்டை வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் கிடையாது. காலையில 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியும். ஆனா பிரீமியத்துக்கு அப்படி கிடையாதுல்ல. அப்போ எப்படி நம்ம மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைத்து வர்த்தகம் பண்ண முடியும்? அது அடிஷ்னலா வேணா நீங்க பயன்படுத்தலாமே தவிர அதை வச்சு வர்த்தகம் பண்ண முடியாது. அப்போ நம்ம இந்த டைம் வேல்யூ இதெல்லாம் உடைச்சு எடுத்துரும். அதெல்லாம் கிடையவே இந்த டெல்டா காமா தீட்டா வேல்யூ எல்லாம் வச்சு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் தயவு செய்து நம்பிடாதீங்க. அதை வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ டைம் வேல்யூவே இருக்கக்கூடாது. நம்ம வேல்யூல வந்தா எங்க என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் ஆகணும், எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அதுதான் தெரியணுமே தவிர இங்க போயிட்டு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க போகுது, டைம் வேல்யூ காமா எஃபெக்ட் அப்படிலாம் அதெல்லாம் ஒர்க்கே ஆகாது. ஓகேங்களா? அதெல்லாம் இருக்கிறதுக்கு இப்போ ப்ரீமியம் இருக்கிறது கரெக்டா பர்ஃபெக்டா அந்த வேல்யூல இருக்கும். செயல்பட்டதெல்லாம் அப்படி செயல்படாது. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு போகணும். யூடியூப்ல யாரோ ஒருத்தர் சொல்றாங்க ஒரு வேல்யூங்கிறத நம்பக்கூடாது. நான் ஏன் இன்க்ளூடிங் மீ, நான் சொல்ற வேல்யூ நீங்க நம்பக்கூடாது. உங்களுக்கு படித்து தெரிஞ்சிருந்தாதான் நீங்க நம்பணும். சரி, இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு ஃப்ரைடேங்க. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே என்னங்க? மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ட்ரேடை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ் பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. அது போல ட்ரேட் எடுக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். டைமிங் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஒரு டைமிங், எந்த டைம்ல ட்ரேட் பண்ணணும், அந்த டைமிங்க்கு ஏன் என்ன காரணம்ன்றது தெரியும். டைமை பத்தியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 22,900 புட்டு 288 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிப்டி ஏறும், 288 ரூபாய்க்கு மேல இருந்தா நிப்டி இறங்கும். அப்போ அந்த இடத்துல வரும்போது முடிவு எடுத்துக்கோங்க. அது இங்க இருக்கிறதுனால அங்கிருந்து கீழே போனா ஒரு விலையில போயிட்டு எதிர் திரும்பணும் ஆர் டவுன் ஆகும். அதே போல மேல போனா ஒரு விலையில இருந்து திரும்பணும் ஆர் டவுன் அப் ஆகும். அப்போ ஒரு விலையில போய் திரும்பி ஆகணும்னு ஒரு ரூல் இருக்கு. அப்போ இதுல 288 மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கான்னு ஒரு லைன் போட்டு பாக்குறது கிடையாது. அதுல ஃபால்ஸா இருப்பாங்க. அதை நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்புறம் போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பிரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். மேக்ஸ் மட்டும் தான். நியூஸ் எது வேணா வந்துகிட்டு போகட்டும், நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் என்ன வேணா. ஆனா மேக்ஸ்ல தெரியாம எதுவுமே இங்க நடக்காம எதுவுமே நடக்காது. அவ்வளவுதான், சிம்பிள். அதனால படித்து தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.